என்ன பேர் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு? பீச்சா பிரியாணி கடை 2 மணி. இப்போ இங்கே பாருங்க, பசங்க எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து நிற்கிறோம். நாம இங்கே ஜக்கூஜி மாஸ்டரிங் அவர் இங்கே டைம்ல கிடைக்கிற பிரியாணில இது ஒரு பெஸ்ட். அத்திப்பழ ஜூஸ். அத்திப்பழ ஜூஸ் எங்கே கேள்விப்பட்டேன் நான். அத்திப்பழ ஓகே. ஹாய் காய்ஸ், நான் உங்கள் ஜெர்மன் தம்பி. இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கிறோம். இப்போ நம்ம என்ன பேர் இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். அபிதா பிரியாணி கடை 2 மணி. இப்போ இங்கே பாருங்க, பசங்க எல்லாரும் படம் பார்த்துட்டு வந்து நிற்கிறோம். நாம இங்கே ஜக்கூஜி மாஸ்டரிங் அவர் இங்கே. ஸோ படம் பார்த்துட்டு இப்போ 2 o'clockல செம்ம பிரியாணியா, ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பிரியாணி என்ன கோயம்புத்தூர்லேயே. நைட் டைம்ல கிடைக்கிற பிரியாணில இது ஒரு பெஸ்ட். இது ஒரு பெஸ்ட். கோட்டமேடு இந்த ஏரியா பேரு. கோட்டமேடுல இருக்கு. படம் பார்த்துட்டு 2 மணி விடிய காய்ஸ். யூஸ்வலா இந்த டைம்ல நான் சாப்பிட்றேன் இல்லை, ஆனா ஓகே உங்களுக்காக சேர்த்து நிறைய ஜூஸ் நிறைய இருக்கு கீழே. அது புதுசா ட்ரை பண்ணுங்க. அதை நீங்க ட்ரை பண்ணிருக்க மாட்டீங்க. ஓகே, அப்ப அதையும் ட்ரை பண்ணி இந்த வீடியோல போட்டு. அத்திப்பழ ஜூஸ். அத்திப்பழ ஜூஸ் எங்க கேள்விப்பட்டேன் நான். அத்திப்பழ இல்ல நீ கேள்விப்பட்ட அத்திப்பட்டி கிராமம். சம்மர் டைமிங். டைமிங் அது. அதாவது கேள்விப்பட்டிருப்பேன். இல்ல அத்திப்பழம் தெரியும் எனக்கு. அத்திப்பட்டி தெரியும். அந்த பிரவுன் கலர்ல இருக்கும். இல்ல ஃபிக். ஓகே, பிரவுன் கலர் ஃபைகே. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்கு. இது பீஃப் பிரியாணி. இது கீ ரைஸா? சும்மாவே இப்படிதான் பண்றீங்களா? இல்ல இப்படிதான் பண்ணணும். அது ப்ரோ சாம்பார். பீஃபா? சாம்பார் இல்ல ப்ரோ. இது பீஃப் கொஞ்சனா போறோம். சொல்ல சரிங்க. சட்னி அரை இங்க வச்சா அப்புறம் சாப்பிட்டு. இங்க வேணும் சட்னி. வச்சுக்கோங்க, எனக்கு வேணும். இல்ல நான் டேஸ்ட் பண்ணி சொல்றேன். ஃபேமஸ் சட்னி இந்த கடையில. ஆஹா, தூக்கம் வந்துருச்சு அவனுக்கு. தூக்கம் வந்து நீ சொல்றதெல்லாம் கேக்குதா? எடுக்கிற வீடியோ என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. அரே இந்த டைமுக்கு கொஞ்சம் புரியுதுல. தத்தி வச்சுருங்க. எடுக்க சொன்னா ஹெல்தி உள்ள வச்சு தூக்கம். இந்த இருக்கு உங்க சீட். தெரியுது, நீ மூடு. எப்படி இருக்கு गाइस கீ ரைஸ்? எம்மி. செமையா இருக்கு. ஓகே பாப்பா. गाइस ஸோ கீ ரைஸ் தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்க ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் நாம் ட்ரை பண்ணியிருந்தோம். நாம் பிரியாணி தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆனால் அந்த கீ ரைஸும் அவங்க வெஜ்ஜு ஃபுல்லாக. ஸோ வெஜ்ஜு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க இந்த கீ ரைஸ். அந்த சைனீஸ் கடையில் சோறு தருவாங்கல்ல இங்கே ஜெர்மனியில், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டி பிடிக்காமலும் நம்ம ஊரில் நம்ம ஸ்டைலில் பண்ணுற மாதிரி அந்த ரைஸ் அந்த அளவுக்கு லூஸாகவும் இல்லாமலும் அது ஒரு நடு ஸ்டேஜில் இருந்துச்சு. நெய் போட்டு பண்ணியிருக்காங்க. அது ஒரு நல்லா இருந்துச்சு. சும்மா அந்த சம்பலும் நெய் ரைஸ் அந்த கீ ரைஸையும் சேர்த்து சாப்பிடுவே ஓகே நல்லா இருந்துச்சு. அது புதுசாக இருந்துச்சு. இல்லை மேபி 2 மணி விடிய டைமில் சாப்பிட்றதுனாலையும் எனக்கு புதுசாக இருந்திருக்குமோ இல்லையோன்னு தெரில. ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இந்த பாருங்கள், நம்ம பிரதர் ஆல்ரெடி 2 மணியில் தூக்கம் வந்துட்டு போல ஆளுக்கு. என்ன மூஞ்சில தூங்குற மாதிரி இருக்கு. சாம்பார் உண்டையா என்ன இப்படி முடிச்சால் நீ எந்திரிச்சு. ஸோ பிரியாணி எடுப்போம். எப்படி இருப்போம்? ஓகே, தேங்க்யூ காய்ஸ். அவங்க பிரியாணி தந்துட்டாங்க, பீஃப் பிரியாணி. ஸோ ஒரு பவுலில் அவங்க 2 மணி விடிய டைம். மறுபடியும் சொல்கிறேன் காய்ஸ், யாருமே இந்த டைமில் ஜெர்மனியில் சாப்பிட மாட்டாங்க. இங்கே இந்தியாவில் இது வந்து சர்வசாதாரணம் போல். ஸோ நமக்கு இது புதுசு. அதைத்தான் இப்போ நாம் ட்ரை பண்ணோம். படம் பார்த்துட்டு ஆல்ரெடி இந்த தோசை சாப்பிட்டோம்ல, அந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிஃபோர் வந்திருக்கும். ஸோ இப்போ பிரியாணி. இவ்வளவு நாள் எங்கடா இருந்தீங்க?
அது சிரிச்சா எனக்கு சரி சத்தமாக வரலா ஹரி. நீங்களும் சேர்த்து சாப்பிடுங்க. நான் எனக்கு சிக்கன் 65 வருது. ம் 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 மட்டன் மாதிரியே இருக்கு. நல்லா ஓவர் குக் பண்ணியிருப்பாங்க. நல்லா குக் பண்ணி ஏன்னா அது சீக்கிரம் டைஜஸ்ட் ஆகாதுல்ல. நல்லா இருக்கு, எல்லாம் ஒட்டிக்கிட்டு. ம் நல்லா இருக்கு. இதுக்கு அந்த கிரேவி மாதிரி ஒன்று இருந்துச்சுன்னா தருவாங்க. அது மேபி அது எல்லாம் ஒரே இதில் ரிட்டன் எடுத்து அப்படி. மற்றபடி ஓகே, நல்லா இருக்கு. அவருடைய சிக்கன் 65 பிரியாணிக்கு பார்ப்போம். சொல்றா வருது. வருதா? ஓகே. சிக்கன் இங்கே வச்சு அங்கே ஒன்று இங்கே மீதியில் இங்கே சிக்கன் 65 சில்லி சிக்கன். அங்க 2 வச்சிருக்காங்க. என்ன நம்ம கேட்ட கிரேவி வந்துருச்சு, போட்டுடலாம். சுக்கா சிக்கன் சுக்கா. இந்த ரைஸோட வச்சு சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். இதா சிக்கன் சுக்கா. இந்த ரைஸோட வச்சு சாப்பிட்டு நல்லா இருக்கு. ஆனா இந்த பிரியாணி வாரத்துக்குள்ள வயிறு ஃபுல் ஆயிருக்கு சாப்பிட்டு வரலாம். இந்த பிரியாணி கூட வேணும்னா நல்லா இருக்கும். சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்குடா. நல்லா தான் இருக்கு, சாப்பிடு. நல்லா இருக்கு. சிக்கன் 65 கூடு கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே, இதோட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது நல்லா இருக்கும். ஓகே, ஓவரால் சிக்கன் 65 சிக்கன் சுக்கா இதுவும் சேம் இல்லை. இன்னும் சரி. சேர்த்து சாப்பிட நல்ல ஒரு இது. 6 ஐட்டம் சாப்பிடுறாங்க. நாம் அடிக்கடி மறக்கிறோங்க, இந்த தயிர் இருக்குல்ல, எப்போவுமே சேர்த்து சாப்பிட பழகிக்கணும். இந்தியா ஸ்ரீலங்காவில் நாம் இப்போத்தான் பழகிக்கிட்டு வந்துருக்குறோங்க. இந்த தயிரோட சேர்த்து சாப்பிட்றது எவ்வளோ நல்லதுன்னு வீட்டில் சாப்பிடும்போது அம்மா அப்பா சொல்லுவாங்க. அது பெருசாக நம்ம கேட்க மாட்டோம், ஏன்னா டேஸ்ட் இருக்காது. ஆனால் நம்ம டைஜஷனுக்கு அது ரொம்ப நல்லது. இந்த தயிர் அந்த வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி தருவாங்க. வெரி ஹெல்தி. ரைட்டாவை தொப்பிட்டு ரைட்டாக தொட்டு தான் டேஸ்ட் போயிடுது. இந்த பிரியாணி ரைஸ் பார்த்தீங்கன்னா மக்களே, என்ன ரைஸ் ப்ரோ? துளசி பச்சை பச்சையில பண்ணியிருக்காங்க பாருங்க. இந்த பாஸ்மதி ரைஸ் இல்லை, இது ஒரு ஸ்பெஷல் பிரியாணி டைப் ரைஸ். இதுக்கு மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கா? எந்த இருக்கும்? சேமாக தான் இருக்கு. சிக்கன் 65 சாப்பிட்றதுல நல்லா இருக்கு. அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துட்டோங்க. அபிதா பிரியாணி ஹோட்டல் பாருங்க, இங்கே தான் நம்ம சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு ஃபேமஸான ஒரு ஐஸ்கிரீம் ஜூஸ் யோகர்ட் அந்த மாதிரின்னு சொல்லலாம். தேங்காயில் பண்ணுவாங்க, மேங்கோல் பண்ணி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. அதை தான் நாம் இப்போ சாப்பிட்ட பிறகு ஒரு 3 மணிக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ் க்ரீம், ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ், ஃப்ரெஷ் க்ரீம். இது வந்து நொங்கு பால். நொங்கு பால் பெஸ்ட். இது என்னது? அந்த இளநீ புடிங். அது நல்லா இருக்கு. புடிங் நல்லா இருந்துச்சு. அப்புறம் நொங்கு புரிங் அது நல்லா இருந்துச்சு. இதுவும் நல்லா இருக்கு. இந்த பால் நொங்கு பால் மொத்தத்தில் எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. இனி நாம தூங்கணும். நீங்கள் கண்டிப்பாக லைக்கை போட்டுருங்க நம்ம வீடியோக்கு. அடுத்த வீட்டில் சந்திப்போம். பாய், டேக் கேர்.